Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம், அதாவது பிறகு, அது 9 மாதங்கள் கழித்து ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருக்கிறது இந்தியா டுடே மற்றும் இன்னொரு நிறுவனம் சேர்ந்து. அது எப்படி பார்க்குறீங்க? அவங்க சொல்கிறது புதிய வாக்காளர்கள், நீண்ட நாட்களாக வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் இப்படி கலந்து தான் எடுத்திருக்கிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த தேதியில் தேர்தல் நடத்தினா பாஜக கூடுதல் இடங்களை பெறும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பாஜக செயல்பாடுகளில் கடுமையான விமர்சனங்கள்லாம் வைக்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் இப்போ அண்மையில் இந்த பட்ஜெட்டு அதில் கூட போதுமான நிதியெல்லாம் ஒதுக்கலை அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் இருக்கும் பொழுது கடந்த 9ஆம் தேதி வரைக்கும் அந்த கருத்து கணிப்பு நடத்தியிருக்கிறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது கூடுதலான இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது. இது எப்படி பார்க்குறீங்க? இந்தியாவிலே கருத்து கணிப்பு ஒரு பிஜேபிக்கு உந்து சக்தியாக, இன்னும் சொல்ல போனா அவங்க எடுத்த மெத்தட் பரவலாக பல தடவை வாக்குகள் அளித்த சீனியர் வாக்காளர்கள், புதியதாக ரோல்ல வந்திருக்கக்கூடிய இளம் வாக்காளர்கள், இவர்களை நாங்க தேடி கண்டுபிடிச்சு நாங்க எடுத்திருக்கிறோம் அப்படின்னு அவங்களுடைய அந்த கணிப்புல வந்திருக்கு. கண்டென்ட், அந்த கருத்து கணிப்பினுடைய கண்டென்ட் என்னன்னு சொன்னா, இப்போது இருக்கக்கூடியது 3வது முறையாக மோடி வந்திருப்பது, எந்த சூழலில் அந்த பிரச்சாரங்கள் இந்தியா கூட்டணி நன்றாக வேலை செய்து பெரும்பகுதியான மெஜாரிட்டியை அவங்க வாங்க முடியாம போச்சோ, அந்த சூழல் இந்த கருத்து கணிப்பில் மாறி இருக்கிறது. ஒரு 5 மாநிலம் சொல்றாங்க. 1 ஒரிசா, 2 பீகார், 3 மகாராஷ்டிரா, 4 மணிப்பூர், 5 திரிபுரா, 6 அஸ்ஸாம். சின்ன சின்ன மாநிலங்கள் அஸ்ஸாம், மணிப்பூர் போன்றவற்றை விட்டுருங்க, திரிபுரா கூட. ஆனால் மகாராஷ்டிரா, ஒரிசா போன்ற பெரிய இடங்களை கணக்கில் வைக்கும் போது நீங்க சொன்ன மாதிரி அந்த கேள்வியிலேயே டெல்லி தேர்தல், சட்டமன்ற தேர்தல் நடக்கும் போதே இந்த வாக்கு சேகரிப்பு பணி, கருத்து கணிப்பு நடந்திருக்கு. அதுல அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறது என்னன்னு சொன்னா, கேட்ட கேள்வி, தற்போதைய பிஜேபியினுடைய பெர்ஃபார்மன்ஸை நீங்க எப்படி எதிர்பார்க்கிறீர்கள் அப்படின்னு கேட்டப்போ, சரிபாதியான ஆட்களுக்கு மேல் நோ கருத்து அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க, நோ ஐடியா அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனா அதை அவர் எப்படி இந்தியா டுடே ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா, இந்தியா கூட்டணியினுடைய எதிர் நடவடிக்கைகளை ஆதரிக்கக்கூடிய நிலையில் இந்திய வாக்காளர்கள் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க மகாராஷ்டிராவில் நடந்த தேர்தலில் நடக்கக்கூடிய தில்லுமுள்ளுகளை அதிகமா நம்ம இந்தியா கூட்டணி ஜனாதிபதி வரைக்கும் போய் பேசிட்டு வந்தாலும், நீங்களும் நானும் இப்ப பேசக்கூடிய இந்த நேரத்துல பாபர் மசூதி இடிப்பு வழக்குல நசீர் என்று சொல்லக்கூடிய உச்ச நீதிமன்றத்தினுடைய ஒரே முஸ்லிம் நீதிபதி பிஜேபிக்கு ஆதரவாக அந்த தீர்ப்பை கொடுத்ததுனால அன்னைக்கு நீங்களும் நானும் அவர் கவர்னர் ஆக்கப்படுவார்னு சொன்னோம். இன்னைக்கு கவர்னரா அறிவிக்கிறாங்க. அப்போ நீதித்துறையை, கவர்னர் பதவியை நேரடியாக காட்டி பிஜேபி ஒரு விலைக்கு வாங்கக்கூடிய அரசியல் நடத்தும் போது இதை ஒன்றுபட்டு இந்தியா கூட்டணி எதிர்க்கல. அந்த எதிர்ப்பு போதுமானதாக இல்லை. இதுதான் பிஜேபிக்கு எஸ் சொல்றதுக்கான சூழல் வாக்காளர்கள் மனசுல இல்லைன்னாலும், காங்கிரஸ் கூட்டணியினுடைய இணைந்த செயல்பாடு இதை தாண்டி மேல வரல. 2வது, குறிப்பா நான் அந்த பாபர் மசூதி சப்ஜெக்ட் நசீருக்கு சொல்லியிருந்தாலும் கூட, 2வது சப்ஜெக்ட் கும்பமேளா. ராஜவேலுவும் நானும் இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இந்த ராமர் கோவில் திறப்பு விழாவினுடைய தலைமை பூசாரி இறந்துட்டார். இறந்து போனவரை அந்த நதியில போய் ஜலசமாதி பண்ணிறாங்க. அரசாங்கம் ஜலசமாதி பண்றாங்க. அந்த நதிதான் மாசுபட்டு போய்விட்டது என்று
என்வாயர்மெண்டல் மினிஸ்ட்ரி அதை சுத்தப்படுத்துவதற்கு 4500 கோடி ரூபாய் வாங்கி செலவு பண்ணாம இருந்த நதி. பதில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ராமர் இந்த ஆற்றில் தற்கொலை செய்து கொண்டதால் ஜலசமாதி நீங்க இவருக்கு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா நேரா அவரு ராமர் கிட்ட போய்விடுவாங்க. 30 போட்டு அவரை கூட்டு போனது ஒரு போட்டு, அந்த போட்ல இருந்து அந்த ஜலசமாதி நடந்திருக்கு. இதை இந்தியா பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ நீங்க நீதித்துறையோ பண்பாட்டு நடவடிக்கையோ காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் சேர்ந்து அந்த எதிர்ப்பு போதுமானதாக இல்லை. இந்த இஸ்லாமியர்கள்ட்ட அந்த கருத்து கணிப்பு கேட்டிருக்காங்க. முதல்ல கோவில் இடிப்பு காம்ப்ரமைஸ் பண்ணதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கேள்வியில வந்திருக்கு. அட்டூழியம் என்று இந்தியில அவன் பதில் சொல்லியிருக்கான். தமிழ்ல அதற்கு பேரு அட்டூழியம். எனக்கு அதுல இந்தி வார்த்தை தெரியல. வக்ஃப் போர்டு திருத்த மசோதா எப்படி பாக்குறீங்கன்னு கேக்குறாங்க. வக்ஃப் போர்டு திருப்பு மசோதா என்னன்னே எங்களுக்கு தெரியாதுன்ட்டான். எல்லாமே பாத்தீங்கன்னா நகரத்துல படித்த வர்க்கத்தை சார்ந்தவர்கள் வக்ஃப் போர்டு திருப்ப மசோதா என்பது என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது என்று தெரியாமலேயே ஜனநாயகத்தை மீறி எதிர்கட்சிகளுடைய வெளிநடப்பை மீறி அந்த வக்ஃப் போர்டு திருத்த மசோதா நேற்று பாஸ் ஆயிருக்கு. அப்போ இந்த அரசு, ஒன்றிய அரசு நீங்க கருத்து கணிப்பெல்லாம் நடத்தவே வேண்டிய அவசியம் இல்லை என்கின்ற இந்த ஒற்றை கட்சி ஒற்றை ஆட்சி நிலைக்கு நேராக ஜனநாயக விரோத நடவடிக்கைகள்ல போய்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அவங்க சொல்லக்கூடிய அந்த 30 37 தொகுதிகள் மாறுவதை தடுப்பதற்கு சரியான நடவடிக்கையை நாம எடுத்திருந்தோம்னு சொன்னா ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு இந்த ரிப்போர்ட்டை வச்சு டெல்லியில இருக்கக்கூடிய சில ஆங்கில பத்திரிகையாளர்கள் பேசுறாங்க. குறிப்பா அந்த தேசாயின்னு சொல்லக்கூடியவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, சமீபத்துல நடந்த டெல்லி தேர்தல்ல காங்கிரஸ் ஏற்கனவே ஒண்ணுதான், இந்த முறை காங்கிரசுக்கு ஒண்ணும் இல்ல. ஆம் ஆத்மி கிட்ட மைனாரிட்டி போய் சேரல. ஏன்னா அவங்க 2 பேருக்கு இடையில ஒட்டக்கூடிய எந்த வேலையுமே கேஜ்ரிவால் செய்யல. இதை இணைப்பதற்கு காங்கிரசுடைய தலைமை முயற்சி செய்திருந்தால் 34 தொகுதிகளில் காங்கிரஸ் வந்திருக்கும் அல்லது ஏஏபி வந்திருக்கும். காங்கிரஸ் வீக்கினே வச்சு காங்கிரஸ் விட்டு கொடுத்தா ஏஏபி வரும். ஏஏபி காங்கிரஸ் கொஞ்சம் விட்டு கொடுத்திருந்தா 70 தொகுதிகள்ல 34 தொகுதிகளை எதிர்கட்சிகள் கைப்பற்றி இருக்கும். குறைஞ்சபட்சம் ஆரோக்கியமான டெல்லி அரசியலுக்கு அது பயன்பட்டு இருக்கும்னு சொல்றாங்க. அப்போ இந்தியாவினுடைய இந்த இந்தியா டுடே கருத்து கணிப்பு அரசுக்கு ஆதரவாக ஒரு பூஸ்டிங் நேச்சர்ல கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த சட்டமன்றத்தினுடைய பிப்ரவரியில அறிவிச்ச பட்ஜெட்டுக்கான முதல் சிட்டிங் முடிஞ்சிருக்கு. எல்லா மசோதாக்களும் ஜனநாயகத்தை மீறிதான் அனுமதித்திருக்கிறார்கள். அதுல சோகம் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டுக்கு பாண்டிச்சேரிக்கு நிதி இல்ல. பாண்டி முதலமைச்சர் வரவேற்கிறார். தமிழகத்தினுடைய அரசியல் கட்சிகள் வரவேற்கின்றன, எதிர்கட்சிகளை தவிர. இந்த இந்தியா கூட்டணி கட்சியை தவிர பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆட்கள் அதை வரவேற்கிறார்கள். அப்போ ஒரு மோசமான பதவி அரசியல் என்பது நடந்துகிட்டு இருக்கு. இந்தியா காப்பாற்றப்பட வேண்டும் என்ற சிந்தனை 2 பக்கமும் இல்ல. மோடி ஆட்சிக்கு இல்ல, நமக்கும் இல்ல. நீங்க ஒரு வயர் பத்திரிக்கை நேற்று ஒரு செய்தி போறான். 13ஆம் தேதி அமெரிக்காவினுடைய ட்ரம்ப் அவர்களும் மோடி அவர்களும் பேசுகிறார்கள். 13ஆம் தேதி பேசும்போது பேச வேண்டிய பிரச்சனை இல்ல, முக்கியமான பிரச்சனை ஒன்னே ஒண்ணு. என்னன்னு சொன்னா, நீ ட்ரம்ப் அறிவிச்ச அந்த ஹையர் டாக்ஸிங் என்பதனால அமெரிக்க எக்கானமி எவ்வளவு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவுக்கு அதுல எவ்வளவு நஷ்டம்னு கேக்குறாங்க. ஆனா அமெரிக்க ட்ரம்ப் அவருக்கு வேண்டிய வேலையை நம்ம கிட்ட வாங்கிட்டாரு. அந்த எஃகு தொழிற்சாலையில இருக்கக்கூடிய கன்செஷனை கேட்டு வாங்கிட்டாரு. இந்திய பொருளாதாரத்துல நமக்கு வேண்டியதை மோடி கேட்கவில்லை. ஆகவே எஜமான விசுவாசத்துக்கு இந்த சந்திப்பு பயன்பட்டிருக்கிறது. அமெரிக்க ஆதரவுக்கு இந்தியாவை மாற்றி பிஜேபி கொண்டு போனது இளைஞர்களுக்கு எதிரானது என்ற பிரச்சாரம் வெளியில போகல. இந்த சூழலில் தான் இந்த கருத்து கணிப்பு நடந்திருக்கு அப்படின்னு இந்த வயர் பத்திரிகை எழுதுறாங்க. நாம் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இந்த கருத்து கணிப்பு அரசை மகிழ்விக்க ஏற்பாடு செய்தாலும் அதில் கூறப்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரசும் மற்ற கட்சிகளும் கூடுதலாக விவாதித்து நேரம் ஒதுக்கி ஒன்றுபட்ட எதிர்ப்பின் மூலமாக பிஜேபியை எதிர்த்தால்
இந்த கருத்து கணிப்பு திணிப்பு என்று நம்மால் சொல்ல முடியும். தமிழகத்தில் திமுக கூட்டணிக்கு செல்வாக்கு அதிகரிச்சிருக்கு, அதே நேரத்தில் அதிமுகவுக்கு செல்வாக்கு குறைஞ்சிருக்கு, 3% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அதே நேரத்தில் விஜய் கட்சி பற்றியும் தமிழக வெற்றி கழகம் பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு. காட்சி ஊடகம் மற்றும் ஊடகத்தில் எதெல்லாம் பேசப்படுதோ அதை ஒரு சரியான வார்த்தைகள்ல கோத்து நீங்க 2வது கேள்வியா கேட்டிருக்கீங்க. விஜய்லேருந்து நம்ம ஆதரிப்போம். விஜய் உடைய சப்ஜெக்ட்ல 2வது பெரிய ஆளா, ஆனந்தத்துக்கு அடுத்த ஆளா ஆதவ் வந்து உட்கார்ந்து இருக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. ஆதவனுடைய அழைப்பின் பேரில் பிரசாந்த் கிஷோர் வருகிறார். பிரசாந்த் கிஷோர் கிட்ட ஆலோசனை பெறுவதற்கு விஜய் முயற்சிக்கிறார். இதுதான் நம்ம காட்சி ஊடகத்துல பார்த்த பாயிண்ட். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கருத்து கணிப்பு நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த கருத்து கணிப்புல ஏற்கனவே இந்தியா கூட்டணி, திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி சமீபத்துல சில பல இடங்களில் ஒரு பலவீனமான மார்க் வாங்குறதுக்கான வாய்ப்பு உருவாக்கப்பட்டது. அதுல ஒண்ணுதான் யூனிவர்சிட்டிக்குள்ள நடந்த அந்த பெண்ணினுடைய பாலியல் பிரச்சனை. 2வது கவர்னருக்கும் தமிழ்நாட்டினுடைய அரசுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய மோதலின் காரணமாக ஒரு அன்சர்டனிட்டி, ஒரு நிச்சயமற்ற தன்மை தமிழகத்தின் முன்னேற்றத்திற்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 சப்ஜெக்டும் இருக்கும்போதுதான் இந்த கருத்து கணிப்பு நடந்திருக்கு. இந்த கருத்து கணிப்பு நடந்ததுல நீங்க இந்தியா டுடே சொன்னது மேம்போக்கா. இந்த கருத்து கணிப்புல தமிழ்நாட்டினுடைய மொத்த 234 தொகுதிகளையும் 6 பகுதிகளாக பிரிச்சு தெற்கு பகுதியோ வடக்கு பகுதியோ இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு தேவையான பிரதானமான பிரச்சனைகளில் தமிழ்நாடு முதல்வர், துணை முதல்வர் எப்படி திட்டமிட்டு ஒவ்வொரு பகுதிக்கும் போய் அந்த நலத்திட்டங்களை அறிவிக்கிறார்கள் என்ற பின்னணியில வாக்காளர்கள்ட்ட நம்ம இந்த கேள்வியை கேட்கிறோம். அப்படி கேட்கும்போது பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் இளைஞர்களிடம், குறிப்பாக பெண் வாக்காளர்கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்ன எல்லாமே மோர் தென் 75% நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த ஆட்சியில தான் கல்விக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் என் குழந்தைகள் சென்று வருகிறார்கள், படிக்கிறார்கள் என்ற அந்த ரிப்போர்ட் வந்திருக்கு. அப்ப அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டுல திமுக கூட்டணி 53.7% மேலாக தன்னுடைய வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். சரி, எதிர்கட்சியினுடைய நடவடிக்கைகளுக்கு என்ன கேள்வி அப்படின்னு பார்க்கும்போது போன்றவர்கள், சீமான் போன்றவர்கள் பிரச்சனை அந்த பதில தெளிக்கும்னு பார்த்தாங்க. ஆனா சீமான் பிரச்சனை அந்த கேள்விக்குள்ளேயும் வரல, பதிலுக்குள்ளேயும் வரல. கிட்டத்தட்ட பெரியாரை தொட்டதனால் ஈரோட்ல அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய அடி என்பது வாக்காளர்கள் மத்தியிலேயே அவரை ஒரு கணக்குல வைக்கல என்ற நிலைக்கு இந்த கருத்து கணிப்பு சீமானை தள்ளி இருக்கிறது. வரக்கூடிய 10ஆம் தேதி அவருடைய வழக்குக்கான அந்த தீர்ப்பு என்பது வரக்கூடிய சூழல்ல விஜயினுடைய வருகை என்பது விஜய் நிதானமாக சில பேருடைய ஆலோசனையை கேட்டு வருகின்ற வாய்ப்பு என்பது பிஜேபிக்கு ஆதரவா இதுவரைக்கும் அறிவிப்புகள் வரல. ஆனா கொடுத்த அந்த போலீஸ் பாதுகாப்பு, இசட் பிரிவு போலீஸ் பாதுகாப்பு போன்றவற்றை கொடுப்பதன் மூலம் ஒரு நெருக்கத்தை உருவாக்க முடியுமோ என்று பிஜேபி முயற்சிக்கிறார்கள். அது தமிழிசை போன்றவர்களால் முருகன் போன்றவர்களால் மற்ற பிஜேபியினுடைய ஸ்போக்ஸ் பர்சனாலேயே பிஜேபிக்கான இமேஜ் என்பது கீழே போயிடுச்சு. குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த யுஜிசி சட்ட திருத்தம், 2வது கல்வி பிரச்சனையில அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய பதில், 3வதா பாத்தீங்கன்னா வெளிநாட்டில இருந்து மூலதன திரட்டுல தமிழகம் காட்டி இருக்கக்கூடிய 2 பீரியட்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றம், இவை அனைத்தும் தமிழகத்தினுடைய நிலையை மேலே உயர்த்தி இருக்கிறது. சில பல பிரச்சனைகள், ஊழியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், விலைவாசி ஏற்றம் போன்ற பொது பிரச்சனைகள் இருந்தாலும் பிஜேபி, அதிமுக போன்றவை வரக்கூடாது, திமுக நீடிக்க வேண்டும் என்ற சிந்தனை மேலோங்கி இருக்கிறது. அதற்கு அரசு செய்யக்கூடிய அந்த நலத்திட்டங்களினுடைய பிரச்சாரமும் செயல்பாடும் ஒரு முக்கிய காரணமாகத்தான் நம்ம பார்க்கிறோம். விஜய் பத்தி சொன்னீங்க. இப்ப இந்த விஜய் ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி வச்சா திமுக கூட்டணிக்கு சவாலா இருக்கும். விஜய் தனித்து நின்னார்னா சில தொகுதிகள் வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கிற இடத்துல வருவாரு அப்படிங்கிற மாதிரியும் போட்டிருக்கிறாங்க. அது ஒரு சரியான கணிப்பு அல்ல. விஜய் தனியாக நின்றால் வாக்குகள் பிரியும்.
அது சரியானது. அதிமுகவோட விஜய் போவதற்கான வாய்ப்புகள் சுத்தமாக இல்லை. பிஜேபியினுடைய கோரிக்கைகளை இதுவரைக்கும் விஜயினுடைய கட்சி எதிர்த்துத்தான் பேசி வருகிறார்கள். ஆனால் ஒரு நிர்பந்தத்தின் மூலமாக இந்த மூன்றையும் இணைப்பதற்கு வாய்ப்பு இருக்கான்னா பிஜேபி அந்த முயற்சியை செய்யும். அப்படி முயற்சியை செய்யும் போது விஜய் எப்படி போவார் என்பதை வைத்துத்தான் அந்த வாக்குகள் யார் பக்கம் போகும் தெரியும். ஆனா விஜய் வந்தாலும் எந்த கூட்டணி மாற்றி அமைக்கப்பட்டாலும் நலத்திட்டங்களின் பிரச்சாரத்தை திமுக தலைமையிலான அரசு எல்லா மாவட்டத்துக்கும் தொடர்ந்து செல்வதன் மூலம், நம்ம கடலூருக்கு பாத்தீங்கன்னா பிப்ரவரி 21, 22 போன மாசத்துல இருந்து இந்த மாசம் வரைக்கும் பாத்தீங்கன்னா 6 மாவட்டங்கள். இதுல அவர் செய்யக்கூடிய பல விஷயங்கள் அழகா காட்சி ஊடகத்தின் மூலமாக மக்கள் மத்தியில போறதுனால கேட்கிற கேள்விக்கு திமுகவை ஆதரிப்போம் என்ற பதில் சாதாரணமாக வருகிறது. அதனால எதிர்கட்சிகளுடைய அந்த இணைந்த செயல்பாடு வந்தாலும் திமுக கூட்டணி அதை மீறி ஒரு வாக்குகளை பெறும் என்பதுதான் சரியான நிலை. இந்த கருத்து கணிப்புல இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் மோடியின் செல்வாக்கு உயர்ந்திருக்கிறது அப்படின்னு போடுறாங்க. இந்தியா கூட்டணியினுடைய இந்த அறிக்கையை நான் படிச்சேன். செல்வாக்கு உயர்ந்திருக்கிறதுன்னு வரல, செல்வாக்கினுடைய வீச்சத்தை அதிகரிக்க முயற்சிக்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் நடந்த சட்டமன்ற தேர்தலை மையப்படுத்தி அவங்க சொல்றாங்க. அதான் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் நடந்த முக்கியமான ஒரு 3 வச்சுங்க. ஹரியானா, 2வது மகாராஷ்டிரா, 3வது டெல்லி, அடுத்தது இவங்க எய்ம் பண்றது பஞ்சாப். இந்த 4 இடத்துலயும் பாத்தீங்கன்னா பிஜேபி கூட்டணியினால அவர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடியை சமாளித்து வேற கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆட்களை விலைக்கு வாங்கிதான் ஆட்சி நடத்த முடியுது. குறிப்பா பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் ஷிண்டே அவரை நீங்க ஆக்கியிருந்தீங்கன்னா பிஜேபி இன்னும் கொஞ்சம் நாடாளுமன்ற தொகுதியில அதிகமா வரும்னு மக்கள் விரும்புவாங்க. ஆனா அவரை இறக்கிட்டு பிஜேபி வந்ததுனால மணிப்பூர்ல நீங்க ராணுவ ஆட்சி வந்து ஜனாதிபதி ஆட்சி வந்தாலும் கூட நீங்க சொன்னா கேட்டுக்கிற மாதிரி அங்க ஒரு ஆளு கூட பிஜேபியில இல்ல. அதனால இன்னிலிருந்து நீங்க ஆட்சியை நடத்த முடியல. இதெல்லாம் தோல்வி. ஆனா இந்த தோல்வி மறைக்கப்படுகிறது. மோடி ஒரு பெரிய பிம்பத்தை கட்டமைக்கிறாரு. அந்த கட்டமைப்பு போலியானது என்பதை சொல்ல வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். கருத்துக்களை கொண்டமைக்கு நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.